இன்றைக்கி வறுத்த வேர்க்கடல் வச்சு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு 4 ஏலக்காயை நசுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை தண்ணி வந்துட்டு இப்போ அது பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த மாதிரி வந்து கொதிக்க விடணும். இது வந்துட்டு ரொம்ப பாகாவும் ஆகக்கூடாது அண்ட் இது கொதிக்காமல் இருக்கக்கூடாது. இப்படி பபிள்ஸ் வர நேரத்தில் நான் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். 1 கப் வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அண்ட் இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை பொடி சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை வந்துட்டு பேனில் ஒட்டாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா கிளறுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்க்கடலையும் சர்க்கரையும் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வேறு ஒரு தட்டிலையோ இல்லை பாத்திரத்துலையோ நெய் தடவிட்டு இந்த வேர்க்கடலையை வந்துட்டு அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு லைட்டாக நெய் தடவிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு அப்படியே தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. அப்படியே லைட்டாக ஜென்டில் அப்படியே அங்கேயும் இங்கேயும் கரெக்டாக ஷேப்பாக உருட்டி வச்சுடுங்க. இது ஸோ உருட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி பீஸா கட்டர் இல்லைனா நைஃப் எடுத்து கரெக்டாக உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து கட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு இது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாக க்ரன்ச்சி அப்படி உடச்சி சாப்பிட்றது மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருணும் ரூம் டெம்பரேச்சர்லேயே. நான் வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியான ஒரு பீனட் ஸ்வீட் ரெடி. இது வந்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கட் பண்ண உடனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூவியாக ஒரு மாதிரி உங்களை பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஜஸ்ட் வேர்க்கடலை சக்கரை இருந்தால் போதும், நீங்கள் அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.